ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்லிங் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இதோட கண்டினியூட்டி அப்படின்னா நீங்கள் பார்த்த டாப் 5 டெக்னாலஜிஸில் தேர்டு தான் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகே, ஃபஸ்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த இமேஜஸ் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதாவது எதுவுமே இல்லை, அந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிற அது வச்சுருக்க ஒரு ஆப், ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப்பை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வயல்வெளிகளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி காட்டுது. ஓகே, இதே ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்கே இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி அந்த ஆப் மூலிமா பார்த்துக்கலாம். இந்த ஆப் மூலிமா மட்டும் இல்லை, நிறையா இதுலேயும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு எப்படியும். அங்கே மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து அதோட மெஷர் எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லி மெஷர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஃபிக்ஸ் த விர்ச்சுவல் இமேஜஸ் இன் த ரியல் வேர்ல்டு. ஓகே, விர்ச்சுவல் இமேஜ் ரியல் வேர்ல்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மெஷர் த நீடட் டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி வெறும் இமேஜை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸும் நமக்கு ஈஸியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணால் இப்போ நார்மலாக இந்த ஃபோன் இருக்கிற பிளேஸ்லேருந்து அங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸை மார்க் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி அதே மெஷர் பண்ணுது. 12 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக காட்டுது பாருங்கள். அதே மாதிரி பிக் 13 15 இருக்குது, 15 எடுத்துருக்காங்க, 15 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே கீழே 16 எல்லா டீட்டெயில்ஸ்ட்டும் அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப் வந்து ஈஸியாக வெளியிருந்து எல்லாம் ஈஸியாக டிஸ்கவர் பண்ணி சொல்லுது. அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை ஒரு கேமராவில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதோட கேமராவில் வச்சு தான் பார்த்தோம். இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன பண்ணால் லென்ஸ். ஓகே, என்ன பண்ணால் ஸ்பெக்ஸில் இருக்கிற லென்ஸில் இதை பொருத்தி பார்க்கலாம். என்ன பண்ணால் அது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இதை பார்த்தா அந்த பொருளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் அவர் ஃபேஸில் தெரில அந்த இது என்ன ஹோலோகிராம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோலோகிராம்னால் உணர முடியாது, தொட்டால் அதை உணர முடியாது. ஆனால் நம்ம 360 டிகிரியில் என்ன வேணால் அதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்திங்க அந்த மேன் கையில் வச்சுருக்கிற அந்த இதாக இருக்கட்டும். தேர்டு ஓகே, அந்த வைஃபை மினி அந்த கிராஸ்ப்பு மேன் நடந்து போகிறது எல்லாமே ஃபுல் ஸ்பெக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் அந்த லேடி போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்பெக்ஸு அதுக்குள்ளே தான் எல்லாம் இது பண்ணிட்டு அதில் பார்க்குறப்போ ஃபுல்லாக விர்ச்சுவலாக ரியல் டைமில் தெரியும். ஓகே, விர்ச்சுவல் இமேஜ் வந்து என்ன பண்ணால் இந்த ரியல் வேர்ல்டில் ஃபிக்ஸ் ஆகி தெரியும். அதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்த இதில் பாருங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மிஷினை பார்க்குறாரு. அந்த மிஷின் இருக்கிற ஒரு நேமு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாரு. அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் வருது. இந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. கெட் த டீட்டெயில்ஸ் யூஸிங் ஏஆர் கிளாஸ். இந்த கிளாஸ் மூலிமா ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கம்யூனிகேட் பண்ணுறக்கும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி யூஸ் ஆகுது. இது வந்து என்ன பண்ணால் நம்ம ஸ்பெக்ஸு பார்த்தோம், இது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு டிவைஸ்னே சொல்லலாம். நம்ம பண்ணுறதெல்லாம் அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி பண்ண வைக்கலாம். ஓகே, அவர் நிற்கிற மாதிரி அங்கே பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மேன் என்ன பொசிஷனில் நிற்கிறாரோ அதே பொசிஷனில் தான் அந்த விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லலாம், ரோபோட்டிக்ஸ்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம். ஓகே, அந்த இமேஜ் வந்து ரியல் வேர்ல்டோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கிது. அவர் என்ன பண்ணுறாரோ அதே பொசிஷனாக இருக்கட்டும், லெக்கு அந்த கீழே இருக்கிற ப்ளூ கலர் ரவுண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அச்சஸில் அதே மாதிரி இருக்குது. ஓகே, இந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அது நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கேமராவில் பார்த்தது, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம கிளாஸில் பார்த்தது. அந்த கிளாஸை விட அட்வான்ஸ் தான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, இது வந்து நம்ம எல்லாத்தினாலும் ஈஸியாக எல்லாத்தையும் எதுவும் முடியாது, ஈஸியாக வாங்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ஸ் நிறையா இருக்குது, கேம் ஆப்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரியல் டைமில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ். ஃபஸ்ட்டு கியூவர். ஆல்ரெடி நான் அந்த டாப் 10 டெக்னாலஜிஸ் பற்றி பேசுகிறப்பே இந்த கியூவரை பற்றி நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன். ஓகே, செகண்டு ஆகுமெண்ட் அப்படிங்கிற ஆப் கிடைக்கும். அதே மாதிரி டைனோசர் எவ்ரிவேர், மறுபடி இங்க் ஹண்டர், பார்க் ஏஆர், டேபிள் ஜூம்பிஸ் ஏஆர், டயோட்டோ 86 ஏஆர். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் 3D பேஸ்டு கேம்ஸு, 2D அண்ட் 3D பேஸ்டு கேம்ஸு. இப்போ கியூவர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கியூவர் அப்படிங்கிற கேம் என்ன பண்ணால் முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. ஃபோனில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு ஃபோனில் ஓகே நான் சொல்ல பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைப் ஃபோனை வச்சு அந்த ஏஆர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோனை வச்சு அந்த இமேஜுக்கு நேராக கேமரா இது பண்ணிங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதிலே கேம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுலேயே ஸ்ட்ரைட்டாக கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கியூவர் இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா HTML CSS டுட்டோரியல், கிராஃபிக்ஸ் டுட்டோரியல், இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸு, டெக்னாலஜிஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டே வரும். அதெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கு வீடியோ நிறையா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.